தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய 5 ஆண் மக்களை ஈண்டெடுத்து சிரங்கி வனத்தில் சில ஆண்டு காலங்கள் சுகமாக நானும் என் கணவர் வாழ்ந்து வரும் தருவாயில அம்மம்மா என்ன நடந்தது? என் வாழ்விலே ஏற்பட்ட விதி என்னவென்று ஐயோ
அப்படி என் குழந்தைகளாகிய ஐவர் பஞ்ச பாண்டவர்களையும் என் கணவருடன் நானும் மந்திராதேவியும் சுகமாக வாழ்ந்திருந்தோம் சிறங்கி வனத்துல. அப்படி வாழ்ந்திருக்கும் தருவாயில தினந்தோறும் காலையில் எழுந்தா என் கணவரும் என் மக்களும் கங்கை கரைக்கு சென்று அங்கே கதிரோனை வணங்கிவிட்டு காலை கடன்களை எல்லாம் முடித்து விட்டு வருவது வழக்கம். அப்படி தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கும் வேளையில ஒரு நாள் ஒரு விதத்தில் என் கணவராகப்பட்ட பாண்டுபத்திர மகாராஜர் முதலில் கங்கையில் நீராடி காலை கடன்களை எல்லாம் முடித்து விட்டு கதிரவனை வணங்கி பர்ணசாலை திரும்பினார். அப்படி திரும்பிய வேளையில என் தங்கையாகிய மந்திராதேவி நான் குழந்தைகளுக்கு எல்லாம் ஆற்றியே குளிப்பாட்டிக் கொண்டிருக்க அவர் முதலில் குளித்து நீராடி பர்ணசாலை ஈரப்புடவையுடன் சென்றிருக்கிறார். அதை கண்ட என் கணவராகிய பாண்டுபத்திர மகாராஜருக்கு அமுதகந்தி மகாமுனிவர் கொடுத்த சாபம் மறந்து அவருக்கு காமம் தலைக்கேறி என் தங்கையாகிய மந்திராதேவியை கட்டி சேர்ந்தார். புடவையுடன் ஒரு பெண்ணை பார்த்தவுடன் காமம் எப்படி ஒரு ஆண்களுக்கு இருக்குமோ அதுபோல் என் கணவராகிய பாண்டுபத்திர மகாராஜருக்கு அமுதகந்தி மகாமுனிவர் கொடுத்த சாபம் மறந்து காமம் தலைக்கேறி கட்டி சேர்ந்தார் தங்கையாகிய மந்திராதேவி. அக்கணமே அமுதகந்தி மகாமுனிவர் கொடுத்த சாபத்தின் விளைவாக என் கணவராகப்பட்ட பாண்டுபத்திர மகாராஜர் மாண்டு மடிந்தார். கானகத்தில் இருக்கக்கூடிய முனிவர்களின் உதவியுடன் சந்தன கட்டைகள் குங்கும கட்டைகளை எல்லாம் வெட்டி அவரை தகனம் செய்வதற்கு அங்கேயே ஏற்பாடு செய்தேன். ஹஸ்தினாபுரத்திற்கும் செய்தி அனுப்பினேன். அந்த சமயத்துல தங்கையாகிய மந்திராதேவி என்ன செய்தார்? அக்கா, இதோ நம் கணவர் மாண்டதற்கு காரணம் முழுக்க முழுக்க நான் தான். அவர் கானகம் புறப்பட்டும் பொழுது நாங்களும் மனத்திற்கு வருகிறோம் என்று கேட்டவள் நான் தான். அங்கே மான்கள் துள்ளி விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து ஆசைப்பட்டு அதை பிடித்து தாருங்கள் என்று கேட்டவளும் நான் தான். அதன் விளைவாகத்தான் அமுதகந்தி மகாமுனிவரிடத்திலிருந்து மன்னவருக்கு சாபம் கிடைத்தது. சாபத்தினை பெற்ற பிறகாவது நான் அவரிடத்தில் அடக்க சடக்கமாக இருந்திருக்கலாம். சற்றேனும் அடக்கமல்லாமல் ஈரப்புடவையுடன் கணவரின் முன்பாக நின்றதும் என்னுடைய குற்றம்தான். நான் அவ்வாறு நின்றதனால்தான் அவர் காமம் தலைக்கேறி என்னை கட்டி சேர்ந்தார். அதனால இத்தனை தவறுகளும் செய்த நான் இனிமேல் இந்த மண்ணுலகில் வாழ்வது தகுதி அல்ல. மன்னவர் எரியக்கூடிய அந்த எரி அக்னியில் நானும் இருந்து உடன்கட்டை ஏறி மாண்டு மடிகிறேன் என்று சொல்லி அம்மா எரிகின்ற தீயில் என் கணவர் தகனமாகி கொண்டிருக்கும் பொழுது அந்த அக்னி தீயில் விழுந்து என் தங்கையாகிய மந்திராதேவியும் மாண்டு மடிந்தார். மக்களாகிய ஐவர் பஞ்ச பாண்டவர்களையும் அழைத்துக் கொண்டு ஹஸ்தினாபுரம் புறப்பட்டேன். அங்கு என் மூத்தாராக விளங்கக்கூடிய என் மைத்துனரின் திருராட்டி மகாராஜருக்கும் காந்தாரி அம்மையாருக்கும் சரியாக ஆண் மக்கள் 100 பேரும் பெண் குழந்தை ஒருவரும் பிறந்திருந்தார். அந்த ஆண் மக்கள் 100 பேருக்கும் கௌரவர்கள் என்று பெயரிட்டிருந்தார். அப்படி கௌரவர்களையும் என் மக்களாகிய பாண்டவர்களையும் என் மாமனாராக விளங்கக்கூடிய பீஷ்மாச்சாரியின் துணை கொண்டு துரோணர் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் இடத்தில் கல்வி கற்பதற்காக குருகுலம் அனுப்பி வைத்தார். அப்படி பாடசாலை சென்ற வேளையில பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சிறு வயதிலிருந்தே பகை ஏற்பட்டு அந்த பகையானது வளர்ந்து 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 இப்பொழுது எங்கு வந்து நிற்கிறது? 18 நாள் பாரத போர்க்களத்தில் வந்து நிற்கிறது. உண்மைதான். அப்படி இறுதியாக எத்தனையோ நயவஞ்சகங்கள் செய்திருந்தாலும் துரியோதனன் இறுதியாக செய்த வஞ்சகம் சூது பகடை ஆடியது. உண்மைதான். அந்த சூது பகடையில பாண்டவர் வைத்திருந்த என் மக்களாகிய பாண்டவரிடத்தில் இருந்த நாடு நகரம் நவநீத செங்கோல் உப்பு சொட்டி வரையோடு வரை அனைத்தையும் சூதில் பிடுங்கி கொண்டு என் மக்களாகிய ஐவர் பஞ்ச பாண்டவர்களின் அவர் தேவியாகிய ஐவருக்கும் தேவியாகிய திரௌபதியையும் கானகம் விரட்டி இடித்தார். அப்படி கானகம் செல்லும் பொழுது என் மக்களாகிய பாண்டவர்கள் என்னை எங்கு விட்டு சென்றார்? என் கொழுந்தனாராக விளங்கக்கூடிய விதர்ண மகாராஜரிடத்தில் அடைக்கலமாக வைத்துவிட்டு ஆரண்ய கானகம் புறப்பட்டார். அப்படி அன்று நாள் முதல் இன்று நாள் வரை நான் விதர்ண மகாராஜரின் அரண்மனையில் வாழ்ந்து வருகிறேன். அடைக்கலமாக வாழ்ந்து வரும் தருவாயில அம்மம்மா என் மக்களாகி ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் 12 கானகம் ஓராண்டு அஜ்ஞாத வாசத்தினை முடித்து விட்டார். இப்பொழுது அதாவது 18 நாள் பாரத போர்க்களம் நடந்து கொண்டிருக்கிறது குருச்சேத்திர பீடபூமியில. அந்த பாரத போர் எப்பொழுது முடியும்? என் மக்களை நான் எப்பொழுது காண்பேன் என்று வழிமேல் வெளி வைத்து காத்திருக்கிறேன். இப்படி நான் வாழும் தருவாயில என்னை தேடி யாரேனும் வந்தா அது சீக்கிரம் அழைத்து வருவாயா? போயிட்டு வாங்க.
எங்க அத்தை இருந்தா அண்ணன் மகன் கண்ணன் வந்திருக்கிறேன் என்று போய் சொல். தாயே சொல்லுப்பா. ஸ்ரீமந்த கண்ணன் வந்திருக்கிறாரம்மா. என் அண்ணன் மகன் கண்ணன் வந்திருக்கிறான். பாதங்களுக்கு உன் அத்தையால் குந்தாதேவியின் 1000 கோடி வந்தனங்கள். நீங்க எனக்கு அத்தை ஆகணும். உண்மைதானப்பா. நான் வந்து தங்களுக்கு அண்ணன் மகன். இந்த பெரியோர் இந்த சிறியோருடைய பாதத்தை பணிவதா என்னையற்ற விந்தையாக இருக்கின்றன. கண்ணா, என்னதான் நீ என் அண்ணனுக்கு மகனாக இருந்தாலும் எனக்கு மருமகனாகவே இருந்தாலும் இந்த உலகத்தை கட்டி காக்கும் கடவுள் நீ என்பதை இந்த அகிலம் அறியும். அப்படி இருக்கும் பொழுது உன் திவ்ய பொற்பாதத்தினை நான் பணிவதுதான் உத்தமமாகும். அப்படியா? உண்மைதான். அத்தை பாதத்தை பணிந்தபடியால் என்றென்றும் சுகத்தோடு வாழ்ந்திருப்பீர்கள். இருப்பினும் கண்ணா, இதோ பாண்டவர்கள்
12 கானகம் ஓராண்டு அஜ்ஞாத வாசம் முடித்து துரியோதனனிடத்தில் நாடு கேட்டு நாடு கொடுக்க மறுத்தபடியினார் நீயே பாதசாரதியாக நடந்து வந்து அவனிடத்தில் நாடு கேட்டும் அவன் கொடுக்க மறுத்தபடியினால் 18 நாள் பாரத போர் உண்டு செய்து அதாவது நீ நேற்றோடு 16 நாட்கள் முடிந்து விட்டது. அந்த 16 நாட்களாக பாரத போர்க்களத்தில் பாண்டவர்களுக்கு ஜெயம் ஜெயம் என்று இந்த அஸ்தினாபுரத்து மக்கள் எல்லாம் பேசிக் கொள்வது என் காதிலே விழுந்து அதில் நான் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் கண்ணா, அந்த பாரத போர்க்களத்துல அப்படி 16 நாட்களாக பாரத போர் நடந்து கொண்டிருக்கிறது சொல்றாங்க. பாண்டவர்களுக்கே ஜெயம் என்று சொல்கிறார். இருப்பினும் அந்த பாரத போர்க்களத்தில் நீதிக்கும் தர்மத்திற்குமே பிறந்த என் மூத்த மகனாகி யுதிஷ்டிரன் என்று சொல்லக்கூடிய தர்மன் நலமாக இருக்கிறார். வெற்றி மதகிரியோன் என்று பெயர் வைத்த என் இரண்டாவது மகனாகிய பீமன் நலம்தானே? நலம். காண்டா வனமரத்த
காளையன் என்று பெயர் பெற்ற ஆனழகன் அர்ஜுனன் நலந்தானே? நலமத்த என் அருமை தங்கையாகிய மந்திராதேவியின் வயிற்றிலே பிறந்த என் மக்கள் நகுல சகாதேவர்கள் நலமா? நலமாக இருக்கிறார்கள். ஐவருக்கும் பாரியாக விளங்கக்கூடிய என் மருமகனாகிய பாஞ்சாலி ரகுபதா திரௌபதி நலமா? என் தங்கை திரௌபதியும் நலம். அத்தை இப்படி குருச்சேத்திர பீதி பூமியில ஐவர் பஞ்ச பாண்டவர்களும் அவளுடைய தேவியாகிய ரகுபதாலும் சுகமாக வாழ்கிறார் என்று சொல்கிறீர். அப்படி இருக்கும் தருவாயில கண்ணா, அத்தை என் மக்களை எல்லாம் அங்கே பாரத போர்க்களத்தில் அந்த குருச்சேத்திரத்தில் விட்டு இப்படி அத்தையாகிய குந்தாதேவி இப்படி இரவு நேரத்தில் என்னை காண வந்திருக்கிறாயே, என்னப்பா காரணம்? அத்தை எனக்கு நீண்ட நாளாகவே என்னுடைய மனதில் மிகப்பெரிய சந்தேகம் ஒன்று உருவாகிக் கொண்டே இருக்கிறது. மனதில் சந்தேகமா? உண்மைதான். உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகத்தினை மானிட பிறவியாகிய நான் தீர்ப்பதா? என்னிடம் ஏற்பட்ட சந்தேகத்திற்கு உங்களிடம் மட்டும்தான் விடை கிடைக்கும் என்று இந்த அர்த்தராத்திரி ஜாம வேளையில் ஓடோடி வந்தேன். கடவுளே கண்ணனாக பிறந்திருக்கிறார் என்று உலக நாட்டு மக்கள் எல்லாம் பேசுறாங்க. அப்பேற்பட்ட கண்ணனுக்கே மனதில் சந்தேகம், மானிட பிறவியாகி இந்த மங்கையால் நான் அதை தீர்ப்பதா? அதற்கான விடை என்னிடத்தில் இருக்கிறதா? அப்படி என்னப்பா சந்தேகம்? என் மனதிலே நீண்ட நாளாக இருக்கக்கூடிய சந்தேகம், உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்பதே என் மனதில் மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது. எனக்கு எத்தனை குழந்தைகள் என்பதே உனக்கு சந்தேகமா? உண்மைதான். எனக்கு ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் ஆண் மக்கள் என்பது இந்த அகில உலகமே அறியும். அப்படி உலகம் அறிந்த விஷயத்தை சந்தேகமா கேக்குறிய எப்படிப்பா? உலக அறிஞ்ச விஷயம் பாண்டவர் 5 பேரு சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு 6வதாக ஒரு பிள்ளை இல்லை. கண்ணா, இதோ ஆண் மக்கள் ஐவர், 6வதாக என் மகளாகிய சங்குமதி இருக்கிறார். இப்படி 6 குழந்தைகள் இருப்பதால் என்பதையும் உலக அறியுமே. பெண் பிள்ளையை சேர்க்க வேண்டாம் அத்தை. உங்களுக்கு பிறந்த ஆண் குழந்தையிலே 6 என்று நான் கூறுகிறேன். என்ன கண்ணா உளறுகிறாய்? நீ பேசுவதை பார்த்தால் வித்தையாக அல்லவா இருக்கிறது. இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கெல்லாம் அறிந்த விஷயம், பாண்டவத்திர மகாராஜருக்கும் குந்தி மந்தாருக்கும் ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் பிறந்திருக்கிறார்கள், ஆண் மக்கள் ஐவர் என்பதை அகிலம் அறியும். அப்படி இருந்திருக்கு, நீ மட்டும் ஏனப்பா இப்படி சந்தேகத்துடனே கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? என் மனதில் அத்தை உங்களுக்கு ஆண் மக்களே 6 பேர் என்று என் மனதில் தோணுது. ஒருபோதும் இல்லையப்பா, நான் நீண்டெடுத்தது ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் 5 ஆண் மக்கள் மட்டுமே. உண்மைதான். உங்களுக்கு 6வதாக ஒரு குழந்தை இருப்பது தெரியவில்லை. இல்லப்பா. உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது என்றால் ஒரு வேளை சுக்கலா தேவி மைந்தன் சூரியனை கேட்டால் தெரியும். என் இள வயதில் நான் செய்த தவறுக்காக இத்தனை நான் என் மனதில் பூட்டி வைத்திருந்த விஷயம் அல்லவா இது? உன் தந்தையாகிய வசுதேவரும் அறியாத இந்த விஷயத்தை என்னுடன் இருந்து என் தோழியாகிய சுசீலை ஒருவளே அறிவாள். இந்த விஷயத்தை அவளும் இப்பொழுது உயிருடன் இல்லையே. அப்படி இருக்க பேர்பட்ட ஒரு எனக்கு சில வயதில் எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததை பற்றி நீ எப்படியப்பா அறிந்தாய்? தெரிந்தது தெரியாதது அறிந்தது அறியாதது அனைத்தும் நான் அறிவேன். அண்டமும் நானே, பிண்டமும் நானே, மரம் செடி கொடி அனைத்தும் நானே. பெய்கின்ற மழை, இடிக்கின்ற இடி, அடிக்கின்ற காற்று அனைத்திலையும் நான் கலந்திருக்கிறேன் அத்தை. அண்ணா, இந்த அகிலம் அனைத்தும் உன்னுடைய படைப்பென்பதை நான் அறிவேன். அனைத்தும் உன்னுள் அடக்கம் என்பதையும் நான் அறிவேன். இருந்தாலும் நான் சிறு வயதில் செய்த தவறின் காரணமாக ஒரு குழந்தை பிறந்தான். அவனை நான் அப்பொழுதே மறந்து விட்டேனே. இப்பொழுது இந்த தருணத்தில் போர்களும் நடந்து கொண்டிருக்கும் தருணத்தில் அந்த குழந்தையை பற்றி இப்பொழுது ஏனப்பா என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்? ஓ, அந்த குழந்தை எப்பயே செத்து இருக்கும். குழந்தையை நினைத்து நினைத்து நான் அழாத நாட்கள் இல்லை. அந்த குழந்தை உயிருடன் இருக்காதா என்று ஏங்காத தினங்கள் இல்லை. அப்படி வாழ்ந்திருக்கும் பொழுது பேர்பட்ட தினத்துல எனக்கு அவனை பற்றி நினைவூட்டுகிறாயே, என்னப்பா காரணம்? அந்த ஆகாத குழந்தை என்று ஆற்றிலே விட்ட குழந்தை இந்த புவிதனிலே இன்னும் உயிரோடு தான் வாழ்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்று ஆகாத
கூடாது என்று நான் ஆற்றிலே விட்ட குழந்தை உயிருடன் இருக்கிறதா? ஆமா. கண்ணா, அவன் எங்க இருக்கிறான்? அவன் எங்க இருக்கிறான்? இந்த மங்கையால் குந்தாதேவி ஈன்றெடுத்த மகன் இந்த மண்ணுலகில் இன்னும் வாழ்கிறானா? அவன் எங்க இருக்கிறான் என்று சொல். உடனடியாக நான் அவனை சந்தித்து, நான் தானடா உன் தாய் என்று அவனை கட்டி தழுவ வேண்டும், கன்னத்தில் முத்தமிட வேண்டும், மாறி தழுவி நான் அவனுக்கு வர்ண முத்தமிட வேண்டும். அவன் எங்க இருக்கிறான்? இதை மட்டும் கூறிவிடப்பா. ஆகாத குழந்தை என்று ஆட்டிலா விட்ட குழந்தை அவன்தான் அதிக பழைய முடியும் அங்கு தேசாதிபதி கர்ணனாரான். தேசாதிபதி கர்ணன் தான் இந்த குந்தையின் வயிற்றில் முந்தி பிறந்தவனா? கண்ணா, கர்ணனை நான் அஸ்திராபுரத்து ராஜசபையில் பார்க்கும் பொழுதெல்லாம் இவன் என் மகனாக இருக்க மாட்டானா என்று மனதிலே என்று என் கண்களில் தாரத்தாரையாக கண்ணீர்கள் கொட்டுமே. அவனை கண்ட பொழுதெல்லாம் என் மனமாகப்பட்டது ஏங்கி தவிக்குமே. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்று சொல்வார். அதன் காரணமாகத்தான் கர்ணனை கண்ட பொழுதெல்லாம் எனக்கு பேர்பட்ட வினோதங்களே விந்தைகள் எல்லாம் தோன்றியதா? உண்மைதான். ஆகட்டும், கர்ணன் தான் என் மகன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். சரி, இந்த அகிலத்தில் நீ அறியாதது எதுவும் அல்ல. நீயே கூறிய பிறகு அதற்கு மறுப்பேது. உடனடியாக நான் அங்கு தேசம் புறப்படுகிறேன். என் மகனாகிய கர்ணனை அழைக்கிறேன். இவ்வளவு வேகமா கிளம்பிட்டீங்க? நான் இளவயதில் செய்த தவறின் விளைவாக பிறந்தவன் கர்ணன். இப்பொழுதுதான் அவன் என் மைந்தன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். இதன் பிறகு தாயும் பிள்ளையும் பிரிந்திருப்பது நியாயம் அல்ல. அவனிடத்தில் நானே உனது தாய் என்று எடுத்துரைத்து அவனை என்னுடன் அழைத்து வரலாம் என்று சொல்கிறேன். 5 பேரோட 6 பேரை சேர்த்துக்கிட்டா அகிலத்துல வாழலாம் நினைக்கிறீங்க? அத்தை, நீங்க நினைக்கிறதும் சரிதான். ஏன்னா எங்க அத்தை மகங்க பசங்க எல்லாம் ஒட்டுக்கா வாழ்றாங்கன்னா அதுல எனக்கும் சந்தோஷம் தான். நீங்க போறீங்க, கர்ணனை வான்னு கூப்பிடுறீங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டா பிரச்சனை இல்ல. ஒருவேளை அவன் வர மறுத்தால் கண்ணா, அத்தை, நீ இப்பொழுது பேசுவது எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. என்ன கண்ணா, மண்ணுலகில் மனித ஜென்மமாக பிறந்த நான் நினைப்பது நடக்க போவதில்லை. தெய்வ பிறவையாகி நீ நினைப்பதுதான் நடக்க போகிறது. ஒருவேளை அவன் மறுத்தால் என்று கூறும் பொழுது நான் அழைத்தால் அவன் வரமாட்டான் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஒருவேளை நான் அழைத்தும் அவன் வரவில்லை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவனிடத்தில் 2 சத்தியத்தை வரமாக பெற வேண்டும். கர்ணனிடத்தில் 2 சத்தியங்களை வரமாக பெற வேண்டும். உண்மைதான். எப்படி எப்பா வரம்? கர்ணனும் அர்ஜுனனும் மட்டும்தான் எதிரி. ஏன்னா இவனை கொள்வதாகவும் அவனை கொள்வதாகவும் சபதம் இருக்குது, வைத்திருக்கிறார். ஆமா, அது போல அர்ஜுனனை தவிர அந்த கர்ணனால் மற்ற நால்வருக்கும் எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று ஒரு சத்தியம் பெற வேண்டும். 2வது சத்தியம், அவன் கையில வைத்துக் கொண்டிருக்கிறானே நாகபானம், அந்த நாகஸ்திரத்தை ஒரு கணக்கு மேல் மறுகணை தொடுக்க கூடாது என்று 2வது சத்தியத்தை பெற வேண்டும். அப்படி 2 சத்தியங்களை வரமாக பெற்றுக்கொண்டால் என் மக்கள் அனைவற்று பேரும் நலமாக இருப்பார்களா? அத்தை, நான் வந்த உடனே உங்ககிட்ட எத்தனை மகன்கு கேட்கும் போது நீ எத்தனை சொல்லிங்க? 5 மக்கள் என்று சொன்னேன். 5 மக்கள். அது போல கர்ணங்கையில அர்ஜுன செத்தாலும் உங்களுக்கு 5 பிள்ளைங்க. ஒருவேளை அர்ஜுனன் கையில கர்ண செத்தாலும் உங்களுக்கு 5 பிள்ளைங்க. நாட்களாக 5 மக்கள் என்று நான் ஆனந்தத்துடன் வாழ்ந்து விட்டேன். இதற்கு மேலேயும் அப்படித்தான் வாழ வேண்டுமா? இருந்தாலும் உன் திருவிளையாடலால் தான் நடக்க போகிறது. விதி என்று அப்படி ஒன்று இருந்தால் அதை மாற்றப் போகிறவர் யாரும் இல்லை. ஆகட்டும், உடனடியாக சென்று என் மகனாகிய கர்ணனை நான் சந்திக்க வேண்டும். ஆகட்டும், சத்தியம் பெற வேண்டும், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். தேடி
நேம்? வங்க தேசத்தின் வாயில் காப்பாளர் தாங்கள் தானே? நான் தான் காப்பாளர். எதற்காக வந்திருக்கிறீர்கள்? என்ன காரணம் என்று சொன்னால் தெரியும். ஏன் இப்பொழுது வீரத்தமனம் போல் விசனம் முட்டி ஏமாந்த புண்ணியாட்டம் வந்திருக்கிறேன்? என்ன காரணம் தேவி? இந்த ஊருக்கு உன்ன புதுசா தெரியுதே, ரேஷன் கார்டு வச்சிருக்கிறியா? எதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள்? உனது காவலை கண்டு நான் மிகவும் மெச்சினேன். ஒரு காவலாளி என்றால் இப்படித்தான் வீரத்துடனும் தீரத்துடனும் இருக்க வேண்டும். உண்மைதான். எதுக்கு வந்த? மிகவும் மெச்சினேன். எதுக்கு வந்தேன்? இதுதானே டோன்ட் டச். நான் ஐயப்பன் கோயில் பூசாரி. அதாவது கர்ண மகாராஜனின் அரண்மனை இதுதானே? இல்லை, அரண்மனை இதுதான். கர்ண மகாராஜர் இருக்காரா? மிஸ் இந்த கேம். அவர் இங்கே இல்லை. அவர் அவுட் ஹவுஸ் போயிருக்கிறார். குளக்கரைக்கு போயிருக்கிறார். இங்கிலீஷ் குழாய் தெரியாதா அவனுக்கு? என்னடா இப்படி பேசுற? கர்ணனை சந்திக்க வேண்டும் என்றால் மன்னர் கர்ணராஜன் இங்கு இல்லை. உண்மைதான். இங்கு இருப்பதெல்லாம் எல்லாம் ஏமாந்தவர்கள் தான் இருக்கிறார்கள். அதனாலே நீ கர்ணனை பார்க்க வேண்டும் என்றால் அவுட் ஹவுஸ் போ. குளக்கரை செல்ல வேண்டுமா? I say you get out. மிரட்டுற வீட்டுக்கு வந்து